श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती ஸ்ரீ ஊவே மன்னார்குடி கந்தாடை கோபாலாரிய மகாதேசிகன் அனுகிரகித்து அருளி செய்த ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம் வேதாந்த தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை பற்றி இன்றைக்கி 83வது ஸ்லோகத்திலேருந்து அனுபவிக்கலாம். போன 3 ஸ்லோகங்களில் அந்த கர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் சிம்டம்ஸ் அதை பற்றி தெரிவித்தார். இதையும் இப்போவும் அதை கண்டினியூ பண்ணுறார். 83வது ஸ்லோகம். வக்ஷன் ஹரிபாரம்யம் சேஹேநாயம் வலித்ரிதயம் திர்யக் புண்ட்ராகாரம் ஸ்வாவாஹஸ்யோதரஸ்ய முகபாகே. வக்ஷன் ஹரிபாரம்யம் சேஹேநாயம் வலித்ரிதயம் திர்யக் புண்ட்ராகாரம் ஸ்வாவாஸ்யோதரஸ்ய முகபாகே. ஸ்வாவாசஸ்யோதரஸ்ய முகபாகே, அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தோத்தாரம்பனுடைய வயிற்றில் மடிப்புகள் இருந்ததாம், 3 மடிப்புகள். அந்த சிசுவானது அது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே உள்ள ஃபீட்டஸ் வளர்ந்துட்டே இருக்கும்போது அந்த வயிறு பெரிதாகியது. அப்போது அந்த மடிப்புகள் 3 லைன் மாதிரி தெரிஞ்சுதான், கோடுகள் மாதிரி தெரிஞ்சுதான் அந்த வயிற்றில். அதுவும் அந்த கோடுகள் ஹரிசாண்டலாக தான் இருக்கும். ஏன்னா வயிற்றின் மடிப்பும் ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால கோடும் ஹரிசாண்டலாக இருக்கும். இந்த சிசு வேதாந்த தேசிகன் வெங்கடநாதன் பிற்காலத்தில் பரதேவதா பாரமார்த்திய அதிகாரம்னு ஸ்ரீமத் ரகசியத்திரேசாரத்தில் விஷ்ணுவின் பரதத்துவத்தை ஆச்சரியமாக பிரமாணங்களுடன் எடுத்துரைக்கப் போகிறது. அவரை கர்ப்பத்தில் சுமந்துள்ள தாயின் வயிற்றில் கர்ப்பத்தின் பூர்ணத்துவம் காரணமாக வயிறு முழுசாக இருப்பதாக 3 மடிப்புகள் அந்த கோடுகள் மாதிரி தெரியாது. அதை அந்த குழந்தைக்கு உள்ள பொறுக்க முடியலையா. அது எப்படி? நான் உள்ள வைஷ்ணவன் இருக்கேன், ஸ்ரீ வைஷ்ணவன், ஊர்துவ புன்றம் தானே இருக்கணும். நேராக மேல் நோக்கி செல்லும் திருமண் ஸ்ரீ சொன்ன மாதிரி 3 கோடுகள் மேல் நோக்கி இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே 3 கோடுகள் ஹரிசாண்டலாக எப்படி இருக்கலாம்? அந்த சிசுவால் ஏற்றுக்கொள்ள முடியலை. எவ்வளோ அழகாக அதை அனுபவிக்கிறார் சுவாமி. அந்த 3 மடிப்புகள் ஒரு சம்பிரதாயத்தினர் தங்களது நெற்றியில் தரிக்கும் பஸ்மம், சாம்பல் 3 குறுக்கு வடிவம் கொண்ட முத்திரை போன்று இருந்ததாம். நீரில்லா நெற்றி பாழ் என்பது வச்சனம். ஒவ்வொருவரும் தமது நெற்றிகளில் ஊர்துவமாக குறிகள் இட வேண்டும், மேல் நோக்கி. அதாவது திருமண் காப்பை கீழிருந்து மேலாக இட வேண்டும், குறுக்காக இடக்கூடாதுங்கிறது இங்கே தாத்பரியம். குறுக்காக ஷை வைஷ்ணா எடுப்பான், திரியக் புன்றம் அப்படின்னு. நம்ம இட்டுக்கொள்ளது ஊர்துவ புன்றம், மேல் நோக்கி செல்லும். ஸோ இங்கே முகா அப்படிங்கிறார். முகம், முகபாகே. முகம்னா ஒன்று முகம் ஃபேஸ், இன்னொன்று வயிற்றின் முந்தின ஃப்ரண்ட் பாகம். 2த்துக்கும் ஒரே வேர்டு. ஸோ இங்கே அவருடைய வயிற்றின் முன்பாகத்தில் அந்த 3 கோடுகள், இதில் முகத்தில் கோடுகள். அதனால் இவ்வளோ அழகாக அதை தெரிவிக்கிறார் சுவாமி. அது வேதாந்த தேசிகன் குழந்தைக்கு அது ஒற்றுக்கொள்ளவே முடியலையா அப்படின்னு ஒரு கவி நயத்துடன் தெரிவிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் அந்தர்வத்னீயே தே பக்ஷயித்தும் சுத்த மிருத்திகா கண்டம் உதரே தத் குரூரவலத
புண்ட்ரப்ராப்த யுத்த ஏவ முதா அந்தர்வத்னீயேதே பக்ஷயிதும் சுத்த மிருத்திகா கண்டம் உதரே தத் குருரவலத புண்ட்ரப்ராப்த்யுத்தமேவ முதா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால சில சமயம் ப்ரெக்னென்ட் மண் சாப்பிடுவாள், சுத்தமான மண், அது மசக்கை. ஸோ அந்த மண், களிமண், அந்த மண் அதை சாப்பிட்ணுன்னு அவளுக்கு கொஞ்சம் கிரேவிங், ஒரு நப்பாசை, ஒரு ஆசை. அதை அவள் கொஞ்சம் வாயில் போட்டுனாலாம். அந்த மண்ணை வாயில் போட்டுனதும் உள்ளே இருக்கிற சிசு வெங்கடநாதன், ஆஹா திருமண் வந்துடுத்து, போன தடவை திரியக் புன்றம்னு சொன்னார்ல, இப்போ திருமண் வந்துட்டுன்ற சந்தோஷத்தில் கொஞ்சம் மூவ் ஆச்சான் உள்ள. அந்த சிசு, அந்த ஃபீட்டஸ் கொஞ்சம் மூவ் ஆகி கொஞ்சம் சந்தோஷத்தில் உதச்சி அதெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு கவித்துவத்துடன் இங்கே அனுபவிக்கிறார். ஸோ இங்கே சுத்த அப்படின்னா ஒன்று பியூர் மண், இன்னொன்று வெள்ளை மண். இந்த வெள்ளை மண்ணுங்கிறது திருமண். அதனால் ரெண்டையும் ஒரே வேர்டில் போட்டு அழகாக அனுபவிக்கிறார் சுவாமி. அதுக்கு அடுத்தது சீமந்தோன்னயனாதீன்யதனீத் குருரேஷ தயிதாயாः சத்வாரிம்ஷத்சம் ஸ்கிருதி சம்வேதி யதா காலம். சீமந்தோன்னயனாதீனி அத்தனீன் குருரேஷ தயிதாயாः சத்வாரிஷம் சம்ஸ்கிருதி விதி சம்வேதி யதா காலம். அனந்தாரியர், அனந்தசூரி, பரம வைதீகர், அவருக்கு எல்லா சம்ஸ்காரங்கள், சாஸ்திரப்படி என்னென்ன சம்ஸ்காரங்கள் பண்ணணும், என்னென்ன செரிமனி ரிச்சுவல் அதெல்லாம் பண்ணணும், வைதிக அனுஷ்டானங்கள், அந்த கர்மாக்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் அவர் பண்ணாராம். இந்த 12 முதல்ல குழந்தை கர்ப்பத்தில் இருந்ததுலேருந்து 12 மனு தெரிவிக்கிறார். கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாதகர்மம், நாமகரணம், நிஷ்கிரமணம், அன்னப்பிராசனம், சூடாகர்ம, உபநயனம், கேஷாந்தம், அப்புறம் சமாவர்த்தனம், விவாகம். இந்த 12 இருக்கு, முதல் 12 கர்மாக்கள். இதில் சீமந்த உன்னயனம் அது 3வது இருக்கு. முதல்ல கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம். இந்த இடத்துல சுவாமி தெரிவிக்கிறார், அனந்த சூரியின் தேவி அந்த கர்ப்பத்தில் இருக்கிறதுனால அந்த தூய்மைப்படுத்தும் 40 சம்ஸ்காரங்களையும் நன்கு அறிந்த அனந்தாரியர் கர்ப்பிணிக்கு அந்தந்த காலங்களில் பண்ண வேண்டிய சீமந்தம் போன்ற நற்கர்மாக்களை அதற்குரிய காலத்தில் செய்து முடித்தார். அந்தந்த காலத்தில் செய்யணும். கல்யாணத்துக்கு முதல் நாள் பூணல் போடக்கூடாது. கர்ப்பாஷ்டமம்னு 7 வயசில் போடணும், மேக்சிமம் 10 வயசுக்குள்ளே போடணும். காமம் நுழைவதற்கு முன் காயத்ரி நுழைய வேண்டும் குழந்தைக்கு. ஸோ இந்த மாதிரி யதா காலம், அந்தந்த காலத்தில் அதற்குரிய காலத்தில் அந்தந்த கர்மாக்கள், அந்தந்த விஷயங்களை, சம்ஸ்காரங்களை செய்யணும். சீமந்தம்னா 4வது மாதமோ 6வது மாதமோ 8வது மாதமோ கர்ப்பத்தில் செய்யணும். அந்த பார்ட்டிங் ஆஃப் த ஹேர் சீமந்தம் அப்படின்வா. அதான் அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கு அதை பார்ட்டிங், அந்த வகுடு எடுப்பா, நேர் வகுடு. ஸோ இது சீமந்தம்னு பேர். இதுவும் பண்ணார்கள் அப்படின்னு தெரிவித்து அடுத்த 86வது ஸ்லோகத்தில் குரு பாவினம் வகந்தி கர்ப்பம் பிரேயஸ்யனந்த குரோஹோ நிஷ்குடமல்லீவல்யாஹ குசுமா வச்சயே அப்யசக்னுபத்யாசீத். குருபாவினம் வகந்தி கர்ப்பம் பிரேயஸ்யனந்த குரோஹோ நிஷ்குடமல்லீவல்யாஹ குசுமா வச்சயே அப்யசக்னுவத்யாசீத். மிகப்பெரிய ஆச்சாரிய சார்வபௌவனாக இருக்கப் போகும் திகழ இருக்கும் சிசுவை சுமந்ததால் அவளுக்கு அந்த பாரம், எவ்வளவு பெரிய மகான் அவர் இருக்கார் வயிற்றில், அந்த பாரம் காரணமாக
அவளால் தன் வீட்டு முற்றத்தில் இருக்கும் மல்லிகை பூவை கூட பறிக்க முடியலையா. கையை தூக்கி அந்த மல்லிகை பூவை பறிக்க கூட முடியலன்னு ஒரு கவிநயத்துடன் அந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு இருக்கிற அந்த கஷ்டங்கள், அந்த வலிகள், அது ஒரு பூவை, மல்லிப்பூவை தன்னுடைய தோட்டத்திலிருந்து பறிக்க கூட சக்தி இல்லாமல் அதை குரு, ஹெவி குருனா அந்த ஆச்சாரியன் உள்ளே இருக்கிறதுனால குரு ஆயிட்டான், ஹெவி ஆயிட்டான். ஒரே குரு ரெண்டு அர்த்தம். குரு ஆச்சாரியன், குரு ஹெவி. அவளால் நடக்க முடியல அவ்வளோ தூரம், கையை தூக்க முடியல அவ்வளோ ஈஸியாக, பறிக்க முடியல. எல்லாம் கவி நயம், பொய்டிக் ஃபேன்சி அப்படின்வான். இதெல்லாம் எக்ஸாஜுரேஷனாக இருந்தாலும் அழகாக அதை சேர்க்கிறார். ஒரு மல்லிப்பூவை பறிக்க முடியாத அளவு அங்கே அந்த குரு ஹெவி ஆயிடுத்து, ஃபீட்டஸ் அப்படின்னு, பூர்ண கர்ப்பம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்டமாக 6 ஐடென்டிஃபிகேஷன். அதாவது அந்த கர்ப்பத்துக்கு முதல்ல சொன்னால் அவருடைய ஆர்னமெண்ட், அவருடைய ஆபரணத்தெல்லாம் விட்டுட்டா. ஏன்னா உள்ளே இருக்கிற ரத்னமயமான ஒரு ஜொலிக்க போகிறார் இவர் ஆபரணமாக. ஸ்ரீ வைஷ்ணவ நாயக்க ரத்னமாக இருந்த ராமானுஜர் அதை அப்படியே பின்பற்றி ஆச்சாரிய சார்வபௌமன் இவர் ஒரு மணி, ஒரு ரத்னமயமாக ஜொலிக்கப் போகிறார். அது இருக்கும்போது வேறு ஆபரணம் எனக்கு வேணான்னு முதல். ரெண்டாவது, ஒரு ஃபுட்டுக்கே ஒரு டிஸ்டேஸ்ட் வந்துட்டு, எதுவுமே பிடிக்கல அவளுக்கு சாப்பாடு. ஏன்னா உள்ளே இருக்கிற குழந்தை அத்தனை ருச்சி, சாஸ்திரத்தில் ருச்சியுள்ள குழந்தை பிறகு இருக்குது. மீதி இதர விஷயங்கள் எப்படி பிடிக்கும் அவளுக்கு? அவளுடைய முகம், மூணாவது அவளுடைய முகம் வெள்ளையாயிடுது. ஏன்னா உள்ளே இருக்கிற குழந்தை எல்லாம் நம்முடைய சித்தத்தை, மனத்தை தூய்மைப்படுத்த போகிறது. அதெல்லாம் ரிஹர்சல். அதனால் அது கிளாரிஃபை பண்ணி நம்மளுடைய அழுக்கை போக்கப் போவதால் அவளுடைய முகம் வெள்ளையாகினான். அவளுடைய முளைக்காம்பு கருப்பாகியது நிறைய. ஏன்னா அந்த குழந்தை அந்த தமச குணத்தை அப்படியே உறிஞ்சி எடுக்கப் போகிறது பிற்காலத்தில். அதனால் அவளுடைய அந்த 3 வயிற்று மடிப்பு அது டிஸப்பியர் ஆகிட்டான். ஏன்னா அந்த முதல்ல இருந்தது ப்ரெக்னெண்ட்டாக ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மடிப்பு இது உப்பி அந்த வயிறு பெருத்ததால் அந்த 3 மடிப்பு டிஸப்பியர் ஆகிட்டான். ஏன்னா குழந்தைக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியாது. எப்படி 3 ஹரிசான்டல் லைன், ஒரு திரிய குன்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு அது டிஸப்பியர் ஆகிட்டான். அடுத்தது அவள் மண் தின்ன ஆசைப்பட்டாள். ஏன்னா அந்த குழந்தைக்கு ஊர்துவ பண்ணுறதுக்கு திருமண் வேணும் அப்படின்னு மண் தின்ன ஆசைப்பட்டாள். அப்போ குழந்தை அதனால் திரும்பிட்டான். ஏன்னா அந்த ஊர்துவ பண்ணுறதுக்கு கிடச்சிது அப்படின்னு திரும்பிது. அப்படியே எட்டி உதச்சிது காலை சந்தோஷத்தில். ஏன்னா ஊர்துவ பண்ணுறதுக்கு திருமண் கிடச்சிட்டு. அப்புறம் மல்லிப்பூவை கூட பறிக்க முடியவில்லை. ஏன்னா அந்த வயிறு அவ்வளவு பெரிய சுமை தாங்கியது. சுமைனா குரு, ஹெவி. அதாவது அந்த குருவை தாங்கியது, அந்த ஆச்சாரியனை தாங்கியது. அதனால் இப்படி ரொம்ப அழகாக இங்கே அனுபவிக்கிறார். 87வது ஸ்லோகம். பலபர வினமச்சாலிம் வசுதாம் க்ஷேத்ரீவ பூரி கிருஷிதாந்தः பிரசவோன் முகீம் பிரியாம் ஸ்வாம் பஷ்யன் ச குருர் ப்ரூஷமனந்தீத். ஒரு விவசாயி பயிர் தொழிலை செய்யும்போது ரொம்ப நாள் கஷ்டப்படுவான். அதை உழுது, அதை கஷ்டப்பட்டு அந்த பயிர், அப்புறம் நாற்று நட்டு எல்லாம் முடிஞ்சு இந்த ஹார்வெஸ்ட் டயத்தில் அந்த தானியங்கள்லாம் அப்படி குலுங்கும், அப்படியே வளைஞ்சிருக்கும் அந்த தானியங்களுடைய வெயிட்னால். அது மாதிரி இப்போ தனது தேவி தோத்தாரம்பை பிரசவத்தின் அந்த கனத்தால் விளிம்பில் இருந்து பூர்ண கர்ப்பத்தில் கொஞ்சம் களைப்புடன் நடப்பதும் அப்படி இருப்பதையும் கண்டு அனந்தசூரி, அந்த விவசாயி எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அது மாதிரி அனந்தசூரி மிகவும் மகிழ்ந்தார் என்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.